நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலேயும் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக இந்த மகிழ்ச்சியினுடைய நாட்களிலேயும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேர் விடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிறதுக்கு சற்று நேரம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகுமே சொன்ன கர்த்தாவே, நன்றி இயேசு சாமி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரிகளும் தானும் செய்ய இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட ரட்சிப்பு என்பது என்ன, கஷ்டம் என்பது என்ன, கஷ்டம் ஏன் வருகிறது, இவைகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக 2024 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீர் தெருவில் சும்மா நேரடியாக மக்கள் மத்தியிலே நீங்கள் பேசியிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை வானத்தையும் பூமியை உண்டாக்குனவுடைய வார்த்தை இன்றைக்கி என்னோட பேசுவதற்கு நீர் வாங்க, மக்களுடைய உள்ளங்களை திறங்க. இந்த மகிழ்ச்சியுடைய காலத்திலையும் இந்த கிறிஸ்துமஸ் எதற்கு பிறந்தார், அவர் என்ன செய்தாருங்கிறதை மக்கள் விசுவாசிக்க வேண்டும். உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுற நாட்கள் இருக்கிறபடினால எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய இந்தியா தேசத்தையும் கர்த்தருக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தாழ்த்தினுடைய சமுத்திரம் அர்ப்பணிக்கிறேன். நீ மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு உள்ள நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது இன்றைக்கி அநேகருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், நல்லா சவுளி எடுக்கணும், நல்லா வேலையில் இருக்கிறவங்களாம் உள்ளூரில் வந்து தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிற உள்ளங்கள் நிறையா இருக்கிறது. அது கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஆனாலும் அதில் மக்களுடைய பாவங்களை குறித்து நம்ம அதிகமாக சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி உலகத்தில் 2 விதமாக கர்த்தர் பிரிக்கிறார். ஒன்றுக்கு விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள், இன்றைக்கி உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஆடம்பரமாக வாழ்வாங்க, ஆடம்பரமாக எல்லா காரியம் செய்வாங்க. ஆனால் கர்த்தருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடிய மக்களாக நிறையா பேர் இருக்கிறாங்க. ஒன்று, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பண்டிகையில் மாத்திரம் அதிகமாக பண்டிகை கொண்டாடுறது உண்டு. அதுக்கு பிற்பாடு இந்த கிறிஸ்துமஸ் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வேறு இடங்களில் நிறைய வேலை ஆகக்கூடிய ஒரு காரியங்களும் உண்டு. அதனால் வந்தாலும் இந்த உள்ளூரில் இருக்கிற ஒரு சபையோ உள்ளூரில் இருக்கிற மக்களையோ அவங்க பார்த்து பேசுவாங்க அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வெளியூரில் ஏதோ பெரிய ஒரு சம்பாத்தியத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு உள்ளம். ஆனால் சொந்த தேசத்தையும் சொந்த சனத்தையும் நம்ம ஒரு விசுவாசிக்காமல் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் அன்றைக்கி ஒரு பணக்காரனையோ இல்லை ஒரு ஏழையோ அப்படி இல்லை, ஒரு இல்லாதவனையும் அவர் பார்த்து எதையோ அவர் புறம்பே தள்ளுவது, என்னை பின்பற்ற வருகிற நாம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள காலங்களில் இந்த ஊழியம்
என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவது தரிசன ஊழியம் என்று சொல்லி என்னை அழைத்திருந்தார். காரணம் என்னென்னு சொன்னால், தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனால் அதை பகுத்தறிகிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறாருங்கிறது பார்க்குறதுக்கு அது முடியாது. அவருடைய அழைப்பால் இருந்தால் தான் அதை எடுத்து நம்ம பேச முடியும். அப்படின்னு சொன்னால், இந்த செய்திக்கு ஆரம்பத்துக்காக ஒரு 3 செய்தி போடும்போது, ஒரு செய்தி பலம் கொண்டு திடமனதாக இருன்னு சொன்னேன். ஒரு 2 செய்தி அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது எனக்கு ஒரு போஜனம் சொல்லி ஒரு 3 செய்தியை இதுக்கு முன்பதாக நான் கொடுக்கும்போது, அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் மழைகள் ரொம்ப மிக கம்மியாக இருக்கும். வருகிற ஆண்டில் 25 தான் மழை இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே 2 வயல் விளையும், ஒரு வயல் விளையும் போது விளைஞ்சு விளையாமலும் கற்க அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கொடுத்துருந்தேன். அப்படி எல்லாரும் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, கிறிஸ்மஸுக்கு மழை பெஞ்சிரும், இப்போ இடையில மழை பெஞ்சிரும், அங்கே புயல் அடிக்கி இங்கே புயல் அடிக்கி, புயல் அடிக்கிற இடத்துலையே எல்லா இடத்துலையுமே நஷ்டம்தான். இன்றைக்கி நம்மளோட பகுதியில் மழை இல்லாமல் கிடக்கிறது, மழை செழிப்பாக இல்லை. போன ஆண்டில் உள்ள செழிப்பு வச்சு இன்றைக்கி கிணறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் மழைக்குண்டான டைம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களை, என்னோட ஆண்டவர் பேசும்போது இதைத்தான் என்னைக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் எப்படி நடக்கிறது, என்னத்துக்காக அது நடக்கிறது? ஒன்று, இந்த காரியம் நடக்கிறதுக்கு நம்முடைய தேசத்தில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், தானியேல் ஒரு விசுவாசியாக அங்கே இருக்கிறார். தானியேலை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த தேவனை யாரும் தொழுது கொள்ளக்கூடாது, அவன் சிறைப்பட்டு போகக்கூடிய நாள்களில் இருக்கும் பொழுது, இன்றைக்கி நாமளும் ஒரு சிறையிருப்பில் தான், அவன் கடன்களில் தான் இருக்கோம். நம்ம எந்த தொழில் செய்தாலும் ஒரு சிறையிருப்புக்குள்ளே தான் இருக்கும். ஒன்றும் வியாதியில் நமக்கு நஷ்டப்படுத்துது, அப்படி இல்லைன்னு சொன்ன விவசாயத்தில் நஷ்டப்படுது, இல்லை படிக்க வைக்க நஷ்டப்படுது, ஏதோ ஒரு சிறையிருப்பில் நம்ம இருக்கோம். அந்த சிறையிருப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது, 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்படுகிற 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் 30 நாளில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும்னு சொல்லி, அங்கே தரியு ராஜாட்ட உலக மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, விசுவாசங்களை அழிச்சிடணும், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை இன்றைக்கி அழிச்சிடணும், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி உலக நாடு இன்றைக்கி இந்தியா நாடு போராடி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, அது நிமித்தமாக வரக்கூடிய அழிவு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், மழை பெஞ்சா அழிவு, புயல் அடித்தா அழிவு, நஷ்டம், கஷ்டம் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கி வட மாநிலத்தில் உள்ளவங்களாம் அங்கே வேலை செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் அநேகர் இந்திக்காரங்க நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லலை. குடும்பம் எல்லாத்தையும் போட்டு இங்கே பாவத்தில் கிடக்கிறாங்க. ஒரு மனுஷன் குடும்பத்தோடு வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. ஆனால் எல்லாத்தையும் விட்டு இங்கே ஒரு சிறையிருப்பு இருப்பாங்கன்னா இன்றைக்கி அவங்க சிறையிருப்பில் தான் இருக்காங்க. அதுக்கு அர்த்தம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளக்கூடாது என்பதற்கு இன்றைக்கி பல மாநிலங்கள் போராடி கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அதனால் இந்த தானியேல் அங்கே விசேஷித்த ஒரு விசுவாசி, கர்த்தருடைய காரியங்களை கரெக்டாக ராஜாக்கள் இடத்துல அவன் தைரியமாக பேசக்கூடியவன். ஆனால் ராஜாவுடைய போஜனத்தில் நான் தீட்டுப்படுத்துதல் ஆகாதுன்னு சொல்லி அவனுடைய ராஜ போஜனத்தை எல்லாத்தையும் தூர் தள்ளி எனக்கு பருப்பு வகையை மட்டும் நீங்கள் கொடுங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். கர்த்தருக்கு இவன் வைராக்கியமாக உள்ள மனுஷன். எந்த காரியத்திலையும் இவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உலக மக்கள் சொல்லக்கூடிய ஆகாரம் என்ன, தண்ணி அடிக்கணும், ஆடு வெட்டணும், கிடா வெட்டணும், அதெல்லாம் சாப்பிடணுங்கிறத அவன் தூர தள்ளிடுதான். ஆனால் அநேக ஃபங்க்ஷனில் எல்லோரும் போகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்குள்ளே நடவடிக்கை என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபங்க்ஷன் இருந்தால் பெரிய ஒரு சந்தோஷம், அதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து சனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். இன்றைக்கு நம்ம மூலமாக இந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சாட்சியாக அங்கே இருக்கிறோம்? சாட்சியாக வாழ்ந்திருக்கிறோமா? குடும்ப சாட்சியாக வாழ்ந்திருக்கிறதா? அண்ணன் தம்பிகளே ஒரு பிரச்சனை. இன்றைக்கி முன்பு உள்ள நாட்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால், அண்ணன் வரசலை பார்த்தாங்கன்னா தாய் தப்பங்க இல்லைன்னு சொன்னால் அந்த சொத்துக்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இளையவன் சொத்து எல்லாத்தையும் சொத்து இவன் பேருக்கு எழுதி வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால், உனக்கு சொத்து இல்லை, நான் உழைச்சி எல்லா கடனையும் அடைச்சிருக்கேன், அதனால் இந்த சொத்தை என் பேருக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு. எத்தனை குடும்பத்தில் சண்டை நடக்கிறது? சொத்தில் ஒரு வைராக்கியம், பணத்தில் ஒரு வைராக்கியம், திருமண காரியங்களை நகை போடுறது ஒரு பெரிய வைராக்கியம். எனக்கு இவ்வளோ நகை வேணும், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன், என் விவசாயம் போனாலும் பரவாயில்ல. மற்றவங்கள் பார்க்கும்போது என்னை பார்த்து ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்லி வாழ்த்தணும், அதை தான் இன்றைக்கு விரும்புகிறாங்க. இதுதான் கிறிஸ்துமஸில் உள்ள வாழ்க்கையில் கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம். பிரியமானவர்களே,
யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உலக மக்கள் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக விசுவாச மார்க்கங்கள் கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்கிறதா? உலக பொருளே பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் நம்ம விசுவாச வாழ்க்கைக்கும் அது பாவம்தான் என்று சொல்லி தீர்ப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தானியலை கொண்டு சிங்கத்தில் எப்படியாவது போட்டுறோம்னு சொல்லி ராஜாட்ட கையெழுத்துலாம் வாங்கியிருந்தாங்க. 9ஆம் வசனம் போட்டிருக்க 6:9. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். 10ஆம் வசனம் போட்டிருக்கு, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கும் கையெழுத்து வைக்கப்பட்டு இருந்தது என்று அறிந்த போதிலும் கையெழுத்துலாம் வச்சாச்சு, ராஜா மூலமாக கையெழுத்து வச்சாச்சு, இந்த விண்ணப்பம் யாருமே பண்ணக்கூடாது என்பதற்கு முடிவில்லை. எல்லா மக்களும் சேர்ந்து ராஜாட்ட கையெழுத்து வச்சிட்டாங்க. அப்படி விண்ணப்பம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டத்தில் எழுதியாச்சு. தானியேல் அதில் கையெழுத்து வச்சாச்சு. ஆனால் அதற்கு பயப்படலை. ஆண்டவராக பார்த்து சிங்கங்களின் கெபியில் போட்டால் போடட்டும், நான் இதை விட்டு பின்வாங்கி போகிறது இல்லை. ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், சிங்கங்களின் கெவியில் போட முடியலை. போட்டாலும் போடுவதற்கு முன்னதாகவே அங்கே ஒரு ராஜா, தரியுங்கிற ராஜா வந்து 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது அவர்களை ராஜா நோக்கி, சிறைப்பட்டு யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கட்டளை கொடுத்ததும் மதியாமலும் தினம் 3 வேளையும் நான் பண்ணும் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். பரவடி இந்த கையெழுத்து வச்ச பிற்பாடு, பத்திரத்தில் கையெழுத்து வச்ச பிற்பாடு 9 தான் சேவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுடைய தேவனை போய் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கிறது. பழைய என்ன செய்யணும்? சிங்கங்களின் கெவியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சிங்கங்களின் கெவியிலே கொண்டு வருவதற்கு முன்னதாக ஆனால் அந்த ராஜா வந்து இந்த உலக மக்களை போல இல்லை. இப்போ உள்ள அநேக மக்கள்லாம் இன்றைக்கி ஒரு பதவி வந்துருச்சுன்னா இந்த இயேசுவெல்லாம் தூர விட்டுருவாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. ஆனால் வெளியே அதை சொல்லவே மாட்டாங்க. சொல்லிட்டே என்ன, இது இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டே என்ன கிடக்க போது, உனக்கு பரலோகராஜ்யமெல்லாம் கொடுக்காரு, நிச்சயமெல்லாம் கொடுக்காரு. பிரியமானவர்களே, அங்கே எப்படியாவது போற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் கூடுதாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கையெழுத்து வச்ச உடனே அடுத்து 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லு. அப்பொழுது ராஜா கட்டளை அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றார். ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, பெரிய மரணத்தின் கெபியிலையும் ஆண்டவர் அவன் தூசிக்கலை. என்ன வந்தாலும் வரட்டும், அவருக்கு தெரியாமல் நடக்க போகுது. அவருக்கு தெரியாமல் இந்த தேசம் எல்லாம் மழை இல்லாமல் சும்மா கிடக்கிறது, குளங்கட்டெல்லாம் பெருவாமல் கிடக்கிறது. காரணம் என்ன? இப்படி ஒரு விசுவாச மார்க்கங்கள் வந்தால் நம்ம இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு வேலை தான் நமக்கு தஞ்சம். வேலை கிடைக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம பிழைக்கவே முடியாது என்பதற்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாலும் நம்ம வாங்கிடணும், வேறு எந்த வேலையும் நம்ம செய்திடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம இருக்க போய் தான் அவர் எல்லாத்தையும் அழகாக போட்டு சும்மா இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம விசுவாசம் எதில் இருக்கிறது? தானியேல் நல்ல ஒரு அதிகாரி, அந்நாட்களே அவன் நல்லா படித்தவன். அந்த மகாணத்தில் அவன் பெரிய ஒரு உத்தியோகத்தெல்லாம் அந்த ராஜா தரியு ராஜா கொடுத்துருந்தார். ஆனால் அந்த ராஜாவுக்கு அந்த கட்டளைக்கு அவன் என்ன சொல்லான்? தானியேல் நினைச்சால், நான் நீதி கேடு செய்வதில்லை, உமக்கு முன்பாக நீதி கேடு நான் செய்வதில்லை அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், நம்ம நீதிக்கு புறம்பாக நிறைய நடக்கிறோமா? எனக்கு ஒரு விசுவாசி ரொம்ப பழக்கம் உள்ள ஒரு ஆள் உண்டு. அவர் நல்ல ஒரு விவசாயி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நல்லா ஊர் பஞ்சாயத்துலாம் நிறையா பண்ணியிருந்தார். ஆனால் ஊர் பஞ்சாயத்து பண்ணும்போது எல்லாம் அந்த வீட்டில் கண்ட பஞ்சாயத்து பண்ணாருன்னு சொன்னால் சாயந்தரம் ஒரு 250 ரூபா வாங்கி தண்ணி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் பென்ஷன் வருது. மிலிட்ரியில் அவர் இருந்தார். நம்ம கடைசியில் என்ன போச்சு, அவருக்கு விவசாயமெல்லாம் நல்லா இருந்தது, எலுமிச்சந்தோப்பு இருந்தது, வயக்காடு இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. கடைசியில் என்ன ஆகி போச்சு, அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது. என்ன ஆயிடுச்சு, கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி வேறு மாதிரி பண்ணி அந்த அன்றைக்கி வெளியே கொண்டு வந்தாச்சு. ஆனால் என்ன ஆகி போச்சு, மகன் ஒரு பையன் இருக்கான், என் சொல்ல கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்.
சொல்லுறது உண்மைதான், உன் மகன் உண்மை சொல்ல கேட்கல, அது உண்மைதான். ஆனால் நீர் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ நாள் செவி கொடுத்தீர் அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் மனம் போல் நியாயம் பேசணும்னு சொல்லி தரித்திரப்பட்ட மக்கள்கிட்ட ரூபாயை வாங்கி நம்ம குடிச்சிட்டு கடைசியில் என்னது நம்ம வியாதி எழுத்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் ஆஸ்பத்திரியில் செலவழிச்சிட்டு வாங்க ஐயா எங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்கிறேன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அப்படி கிறிஸ்தவர்கள் தான் நிறையா இருக்கும். வட மாநிலத்தில் பார்த்தோம்னா ஊழியத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ஊத்தங்கரை எல்லா இடத்துல நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது அங்கே கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப இருக்காது, சபைகள் ரொம்ப இருக்காது. அப்படியே ஒரு ஓரஞ்சாரத்தில் வந்து சபைக்கும் இதில் சம்மந்தம் இன்டிமெண்ட் சபை தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த ஊழியத்தில் போகும்போது இப்போ பண்ண முடியாத அளவுக்கு ஊழியத்தை செய்யக்கூடியாத அளவுக்கு இன்றைக்கி நிறைய போராடி கொண்டு வருகிறவர்களால் மக்கள் அழிந்து போய் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாச மார்க்கங்கள் இருக்க மார்க்கங்களா அதுக்காக செபியுங்கள், இட ஊழியத்துக்காக செபியுங்கள், நம்முடைய தேசத்துக்காக செபியுங்கள். இப்படி மழை இல்லாமல் கிடக்கிறது பெரிய நஷ்டம். அநேக தொழில் முடங்கி போய் கிடக்கும். என்னை அழைத்த தேவன், அதனால தான் அந்த செய்தியிலே சொல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனம்னு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிதா அனுப்பினார். இந்த தரிசன அழைப்பில் இருக்கிறபடினால இன்றைக்கு வந்து ஏன் மழை இல்லை, என்னத்தினால மழை பெய்யாமல் கிடக்கு என்பதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். நான் சொல்லி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து அவன் சகையங்குற நிறைய பணத்தையே சேர்த்துக்கிட்டு இருந்தான். பணத்தை சேர்த்த உடனே அவன் பாவியான மனுஷன் சொல்லி எல்லாரும் தூர தள்ளிட்டாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் முதல்ல 1-2 வசனங்களில் இருக்கிறது தெரிந்த சத்தியம்தான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு அவன் ரொம்ப வகை தேடி திரிஞ்சு ஒரு காட்டு திமத்தில் ஏறி இருந்தான். ஆனால் சகைவை உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொன்னான். எல்லா ஜனங்களும் என்ன சொன்னாங்க, இயேசு பாவியான வீட்டுக்கு போகிறார் என்று சொல்லி அவனை இயேசு வரவிடாத அளவுக்கு மக்கள் தடை பண்ணாங்க. இந்த தேவனை தொழுது கொள்ளக்கூடாது என்பதற்காக அன்றைக்கி தானியலை தடை பண்ணாங்க. ஆனால் நடந்தது என்ன, உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் யாரிடத்தில் அநியாயமாக நான் வாங்கினது உண்டான அது நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துருதேன், நீர் என் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசு நம்மோட தங்குறதுக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுத்துருக்குறோமா? இல்லை அவன் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். அப்படியா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார், இயேசு எதிர்பார்த்தார். இந்த பூமியில் அவர் வரும்போது அதைத்தான் அவர் எதிர்பார்த்தார். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாளத்தனையாக திருப்பி கொடுத்துருதேன்னு சொன்னானே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சொல்லி அவனை வாழ்த்தினார். இந்த வாழ்த்து நம்ம கேட்டிருக்கிறோமா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த வாழ்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உங்களை போல் ஒரு சர்வ சாதாரணமாக உள்ள மனுஷன், என்னுடைய தொழில் விவசாயம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் இந்த கஷ்டத்திலே எந்த விதமான ஊழியங்களுக்கு எங்கேயும் போய் வந்து யார்ட்டையும் ரூபாய் எதுவுமே நான் கை நீட்டி வாங்குறதும் கிடையாது. அது எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தையை நீ சொல்ல வேண்டும், உடைய சொந்த வேலையை செய்ய வேண்டும். முழு நேரத்துக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிற வெள்ளி சனி ஞாயிற்றில் மட்டும் இந்த ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, நீ முழு நேரமாக ஊழியத்துக்கு போய் எல்லாத்துக்கும் ரூபா கொடுத்த உடனே அவங்களுக்கு சால்ரா தட்டை நீ போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி விசுவாச மார்க்கங்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, எப்படிலாம் நான் செய்திருக்குங்கிறத நீ மாதிரியாக பின்பற்றி என்று சொல்லி என்னை அழைத்தது இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் தனிப்பட்ட முறையிலையும் வரல. என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிள்ளைகள், இந்த விவசாயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு எல்லாத்தையும் ஒரு செட்டில் பண்ணி நீங்கள் நல்லா பிழைச்சிக்கங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்ந்துக்காங்கன்னு சொல்லி தான் என் பிள்ளை மகன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருக்கேன். அவர் ஆர்மியில் இருக்கிற பையன் வந்து நான் ரூபாய் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் போதும். என் மகளுக்கு அதுதான் சொல்லுவேன். நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வந்தாலும் சரி தான், என்கிட்ட முதல்ல கஷ்டப்பட்டுருப்பேன், போயிருப்பேன். அது கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தில் தடை இருந்திருக்கும், அப்புறம் என்னை உயர்த்திக்கிடுவார். ஆனால் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நான் கஷ்டப்பட்ட பாடுகளுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது பாடுபட்டார், அடிபட்டார், எல்லாம் பட்டார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பாவம் நம்ம இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு பிறக்க போகிறது. இது கடைசி ஃபைனல் மாதம். இல்லை, கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது
அவர் செய்யக்கூடிய காரியம் எப்படிலாம் இருக்குங்கிறது இங்கே வருகிற ஆண்டில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏதோ கர்த்தர் வானத்தை கொஞ்சம் அடைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் அதை அவரால் திறக்கவும் முடியும். அதுக்கு நம்ம ஜெபம், நம்ம விசுவாசம். ஆனால் கர்த்தர் நம்மளை புறம்பே தள்ளுகிறது கிடையாது. என்னதான் வறட்சிருந்தாலும் அதிலே நம்மளை போஷிக்கக்கூடியவர். இன்றைக்கி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் படக்கூடிய பாடுகளுக்கு தான் பெரிய ஒரு பாவமே பிறக்கும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால், அவர் செய்த அற்புதங்களை 2 மீன்களையும் 5 அப்பங்களை 5000 பேருக்கு ஆசீர்வதித்தார், மீதி 12 குடலை எடுத்து வைத்தார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாதிரி அந்த முன்புள்ள காலங்களில் ஆபிரகாமுடைய காலங்கள், ஈசாக்குடைய காலங்கள், யாக்கோபுடைய காலங்கள் எல்லாமே வறட்சிகளில் வாழ்ந்திருக்காங்க, விசுவாச மார்க்கங்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வாழக்கூடிய காலங்கள்லாம் தேவடைய ஜனங்களை வழி நடத்தி தான் வந்திருக்கார். அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே இந்த நாட்களிலேயும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி உலகத்தில் எந்த மனிதன் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, வியாதியிலேருந்து விடுதலை உண்டு, தரித்திரத்திலையும் விடுதலை உண்டு. இன்றைக்கி தரித்திரியமே இன்றைக்கி அநேக குடும்பங்களை ஆட்டி படைக்கிறது. அதில் நீங்கள் விடுதலை ஆகணும். அப்படி நீங்கள் விடுதலை ஆகும் பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு கவியை பாடுகிறேன். நாட்கள்லேயும் ஒரு கவியை பாடி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்மஸ் நாட்களிலே பிறந்தார் பிறந்தார் தேவபாலன் பிறந்தார், ஆர்ப்பரித்து ஆடுங்கள் அல்லேலூயா பாடுங்கள், அன்பின் தெய்வம் இயேசுவுக்கே. மரி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ், மரி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ். அஞ்சாதூதன தூதன் உரைத்தான் அழகிய பெத்லகேம் ஊரினிலே, அஞ்சாதூதன தூதன் உரைத்தான் அழகிய பெத்லகேம் ஊரினிலே. மாட்டுக்கொட்டையின் அன்னை மடியில், மாட்டுக்கொட்டையில் அன்னை மடியில் மகிழ்ந்திட உயர்ந்திட பிறந்தார் பிறந்தார் தேவபாலன் பிறந்தார், ஆர்ப்பரித்து ஆடுங்கள் அல்லேலூயா பாடுங்கள், அன்பின் தெய்வம் இயேசுவுக்கே. மேரி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ். வானக சாஸ்திரிகள் வாழ்த்துக்கள் சொல்லி வந்தே பணிந்தார் அவர் முன்னே, வானக சாஸ்திரிகள் வாழ்த்துக்கள் சொல்லி வந்தே பணிந்தார் அவர் முன்னே. மந்தை மேய்ப்பெரும் வந்து வணங்கி, மந்தை மேய்ப்பெரும் வந்து வணங்கி மகிழ்ந்திட உயர்ந்திட பிறந்தார் பிறந்தார் தேவபாலன் பிறந்தார், ஆர்ப்பரித்து ஆடுங்கள் அல்லேலூயா பாடுங்கள், அன்பின் தெய்வம் இயேசுவுக்கே. ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாய், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. இவருடைய தேசம் இருந்த வறண்டு கிடக்கிறது என்று நீர் அறிந்திருக்கிறது. இந்த கிறிஸ்மஸுடைய நாட்களில் ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க, ஒரு உள்ளங்களை மாற்றுங்க, ஒரு தெளிவை கட்டளிடுங்க, சாபங்களை மாற்றுங்க, கேட்குற உள்ளங்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துங்க. உலகத்தினுடைய கிரிகள் இன்றைக்கி வஞ்சனை சூது கிளி எல்லாம் ஆண்டவரே, விக்கிரக கிரிகள் அத்தனை இயேசு கிறிஸ்துவினால் சபிக்கிறேன், அதை மாட்டி தூர எடுத்து போட வேண்டுமா சபிக்கிறேன். தேவ ஜனங்களோடு இன்றைக்கி இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய மக்களிடத்தில் இன்றைக்கி உலகத்தின் கிரிகள் அவர்கள் அணுகாத அளவுக்கு ரத்தம், இயேசுவின் ரத்தம் அவருக்கு மேலே தெளிக்க வேண்டுமா சபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், நீர் சுகம் கொடுக்க வேண்டும். ஏன்னா வானும் பூமியும் உமக்குரியது. சபிக்கப்பட்ட ஆவி குடும்பத்தில் செயல்படக்கூடாது ஆண்டவரே. இப்படி நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானோட கரம் என்னுடைய திருச்சபை மக்களோட இந்த சவசோட்டி மூலமாக அநேக கேட்குற உள்ளங்களை அத்தனை பேரை நீர் பயன்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. வியாதியிலே வறுமையிலே யார் கிடந்தாலும் சரி அவர்கள் பயன்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. என்னை மறைத்து நான் கேட்ட சத்தியத்தை அவர்கள் கை கொள்ளட்டும்.
என் கடமையை மாத்திரம் செய்திருக்கேன். நான் ஒரு சாதாரண உள்ள மனுஷன். ஆனால் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கிரீசிங்க தாழ்த்தி முடிய சமுத்திரம் அறுப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.